ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சிங்கிள் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ல ஸ்பின்னிங் டாப் அண்ட் டோஜியை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்பின்னிங் டாப் அண்ட் டோஜி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுத்தோட பர்பஸ் சேம் தான். ஸோ அதனால ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்பின்னிங் டாப் ஜென்ரலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட் கேண்டல் ஸ்டிக்ல பார்த்தோம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் ஒரு கேண்டல் ஸ்டிக்ல 4 எலிமெண்ட் இருக்கணும். ஒரு ஸ்பின்னிங் டாப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஒரு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்துட்டோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் ஒரு கேண்டல் ஸ்டிக்னு எடுத்துக்கிறப்போ அதில் 4 எலிமெண்ட் இருக்கணும். இப்போ ஸ்பின்னிங் டாப் டோஜி நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதாவது அதோட ஓப்பனிங்கும் அதோட க்ளோஸரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் பிளேஸில் இருக்கும். இப்போ வந்து இது வந்து 19 வச்சுக்கணும், இது வந்து ஒரு 92ன்னு வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் அது ரொம்ப ரொம்ப க்ளோஷர். ஓகேங்களா? எய்தர் வந்து சேம் பிளேஸ்ல க்ளோஸ் ஆகும் ஆர் ஒரு சிக்னிபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் டிக்ரீஸ் இல்லாம அதோட சேம் பிளேஸ்ல க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகும்போது அதுதான் வந்து நம்ம டோஜி ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அன்னியோட லோயஸ்ட் பாயிண்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா அன்னியோட ஹையஸ்ட் பாயிண்ட். பட் அதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப நேரோவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பொம்பரம் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? எதர் பிளஸ் மாதிரி பம்பரா மாதிரி அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் அது டோஜின்னு சொல்றீங்க. இப்போ ஸ்பின்னிங் டாப் டோஜின்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? மீன்ஸ் அது எப்படி இருக்கும், அதோட லுக் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு இப்போ அது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு சார்ட் பேட்டர்ன்ல பாக்குறப்போ அதோட இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு சார்ட் பேட்டர்ன்ல பாக்குறப்போ அதோட பர்பஸ் என்ன, அது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு ட்ரேடை டிசைட் பண்றதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன் பாருங்க, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்ல ஒரு நல்ல ஒரு டோஜி ஸ்பின்னிங் டாப் கிரியேட் ஆகுது. அப்ப என்ன சொல்லுது? ஸோ வந்து நல்ல வந்து ஒரு பேரிஷ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இப்போ இங்க ஒரு டோஜி கிரியேட் ஆகுறப்போ அது என்ன சொல்லுதுன்னா, இதுல வந்து கலர் இன்சிக்னிபிகன்ட். அது வந்து புல்லிஷ் கேண்டில் மாதிரியாவும் இருக்கலாம், இல்ல பேரிஷ் கேண்டில் மாதிரியாவும் இருக்கலாம். ஸோ அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோஷர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஷர்ல இருக்கிறதுனால அது வந்து நம்ம கலர்லாம் பார்க்க தேவையில்ல. ஐயோ இது ரெட் கலர் வந்துச்சு, இது கிரீன் கலர்ல வந்துச்சு, ப்ளூ கலர்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ண தேவையில்ல. பெருசா அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது வந்து இங்க ஒரு டோஜி கிரியேட் ஆயிருக்கு, அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஒரு டோஜி கிரியேட் ஆயிருக்கு. அப்ப என்ன அதை வந்து நமக்கு சிக்னிஃபை பண்ணுது? ஸோ நல்ல ஒரு பேரிஷ் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க பாத்தீங்கன்னா பேர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்டெசிசிவா இருக்காங்க. அதாவது வந்து புல்ஸ் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கேண்டில் மேலேயும் போகல கீழேயும் போகல. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு. அப்படி ஃபிளாட்டா இருக்கிறப்போ அது வந்து மார்க்கெட்ல ஒரு இன்டெசிசிவ்னஸ் காட்டுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இன்டெசிசிவ்னஸ் காட்டும் போது என்ன ஆகும்னா அங்க வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒன்னு மார்க்கெட் மேல போகலாம், இல்ல மார்க்கெட் வந்து கீழே போகலாம். இதுதான் 2 ப்ராபபிலிட்டி. அப்போ ஆஸ் அ ட்ரேடர் நீங்க வந்து ஒரு 2 பொசிஷன்ல இங்க இருப்பீங்க. எதர் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு பொசிஷன் எடுத்திருப்பீங்க, ஓகேங்களா, பொசிஷன் எடுக்காம இருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க ஒரு பொசிஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு, இங்க அந்த டோஜி சிம்பிள்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இங்க இந்த டோஜி சிம்பிள்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இங்க இருந்து 2 ப்ராபபிலிட்டி நம்ம இருக்கு. ஒன்னு வந்து மார்க்கெட் மேல போகலாம், இன்னொன்று வந்து மார்க்கெட் கீழே போகலாம். ஸோ இதுதான் 2 ப்ராபபிலிட்டி. இப்போ வந்து நீங்க இங்க வந்து ஆல்ரெடி ஒரு 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நல்ல ப்ராஃபிட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1,30,000 ரூபாய், ஒரு 30% ப்ராஃபிட் வந்துச்சு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து நீங்க வித்துடலாம். ஸோ 100 ஷேர்ஸ்ல 50 ஷேர் இங்க வர்றப்ப நீங்க வித்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராஃபிட் புக் பண்றப்ப இங்க கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு மேல போச்சுன்னா இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 50% நீங்க இங்க செல் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ல வெளியே வந்துடுவீங்க.
சப்போஸ் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்க, ட்ரெண்ட் அப்படியே டவுன் ட்ரெண்ட்ல பேலன்ஸ் இருக்கிற 50% வந்து அப்படியே நீங்க கண்டினியூ பண்றப்போ உங்களோட ப்ராஃபிட் அக்யூமுலேட் ஆகும். ஸோ ஏன் இந்த மாதிரி நான் 50% செல் பண்ணுன்னு சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி இன்டெசிசிவா இருக்கிறப்போ ரெண்டு ப்ராபபிலிட்டியா இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு 50% ப்ராஃபிட் புக் பண்றப்போ நீங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸை வந்து கம்மி பண்றீங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஆல்ரெடி ஒரு ஹோல்டிங் இருக்குதுன்றப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ஒரு பாதி இதுவை செல் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன். சப்போஸ் நீங்க எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கல, இந்த மாதிரி வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு அதே தான் ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ நீங்க வந்து எய்தர் நீங்க பை பண்ணலாம் இல்ல செல் பண்ணலாம். அது எப்படி நீங்க டிசைட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஸோ அந்த கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. அது மேல வந்து ஒரு சிக்னிபிகண்ட் சப்போர்ட் என்ன இருக்கு, சாரி ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்க கன்சாலிடேட் ஆகிட்டே வந்துட்டு டக்குன்னு இங்கேருந்து வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரப்போ அது நம்மளுக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் அகைன் டவுன் டர்ன், நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போக போகுது அப்படின்றது நம்மளுக்கு காட்டுது. அப்போ நீங்க இங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன் அது. சப்போஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போறப்போ அது வந்து உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் அப்வர்ட்ல போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அப்ப இங்க நீங்க வந்து ஒரு பை ஆப்ஷன், அதாவது நீங்க கால் ஆப்ஷன் வந்து பை பண்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி இல்லை ஒரு எக்ஸிட் நம்ம எப்படி எடுக்கலாம்னு டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஹோல்டிங் இருக்கிறப்போ நம்ம அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், எங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர்ஸ், இந்த பர்டிகுலர் கேண்டல் ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பண்றோம்.